உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ், அடிக்கடி யூஸ் பண்ற வெப்சைட்ஸ் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்த மாதிரி இப்போ இல்லையேன்னு எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது தரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த கால ஞாபகம் இருக்கா? நம்ம யூஸ் பண்ணின ஆப்ஸ்ல எல்லாம் அப்பப்போ நம்பவே முடியாத ஆஃபர்ஸ், சூப்பர் டீல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா இப்பல்லாம் அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த நல்ல நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு தோணுது இல்லையா? நீங்க அப்படி ஃபீல் பண்றது உங்க கற்பனையெல்லாம் இல்லைங்க. அது 100க்கு 100 உண்மை. சொல்லப்போனா டெக் உலகத்துல இந்த மாதிரி தரம் குறையிற இந்த விஷயத்துக்குனே ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த வார்த்தை தான் என்ஷிட்டிஃபிகேஷன். இத கோரி டாக்டர்னு ஒரு எழுத்தாளர் தான் உருவாக்கினாரு. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட, கணிக்கக்கூடிய 3 கட்ட செயல்முறை. அதாவது எப்படி ஒரு ஆன்லைன் தளம் முதல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்து அப்புறம் மெதுவா நம்மள ஒரு பொருளா மாத்தி கடைசியில நம்ம கிட்ட இருந்து பணத்தை பிழியுதுங்கிறத இது தெளிவா விளக்குது. வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போவோம். இதுதான் தூண்டல் போடுற கட்டம். இதுல கம்பெனிகள் நம்மள மாதிரி யூசர்ஸ வேகமா உள்ள இழுக்கிறதுக்காக நம்பவே முடியாத டீல்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பீட்சால 50% ஆஃபர், இல்லனா 3 மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இலவசம்னு சொல்றது. இதெல்லாம் தான் அவங்களோட ஆரம்ப புள்ளி. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண பிசினஸ் நல்ல பொருளை கொடுத்து நல்ல சர்வீஸ் பண்ணி மெதுவா நிலையா வளரும். ஆனா பெரிய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கின கம்பெனிகளுக்கு அப்படி பொறுமையா இருக்க முடியாது. அவங்களுக்கு உடனடியா அதிவேக வளர்ச்சி வேணும். அதனால நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பணத்தை தண்ணியா செலவு பண்ணி அதிரடி ஆஃபர் கொடுத்து நம்மள உள்ள இழுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இலவசம்னு வர்ற ஆஃபர்ஸ நம்ம யோசிக்காம ஏத்துக்கிறதுல 3 பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல, ஆஃபர் இருக்குங்கிறதுக்காகவே நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வாங்க ஆரம்பிச்சிடுறோம். ரெண்டாவது, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இலவசம்னா கூட வரவங்களுக்கு நாம காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவோம். கடைசியில பார்த்தா மொத்த செலவு அதிகமாகிடும். கடைசியா ரொம்ப முக்கியமா, இந்த வசதிக்கும் சுலபத்துக்கும் நம்ம சீக்கிரமே அடிமையாகிடுவோம். அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, இப்போ அடுத்த கட்டம். இதுக்கு பேரு மாற்றம். இப்போ அவங்க கிட்ட போதுமான யூசர்ஸ் இருக்காங்க. அதனால இனிமேல் அவங்க சர்வீஸோட தரத்தை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளால அவ்ளோ சீக்கிரம் அவங்கள விட்டு போக முடியாதுன்னு. இதுக்கு பேரு தான் லாக்-இன் எஃபெக்ட். அதாவது ஒரு தளத்துக்குள்ள நாம மாட்டிக்கிறோம். நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ், நம்ம சேமிச்சு வச்ச தகவல்கள், நம்மளோட பழக்கம், இது எல்லாமே நம்மள அந்த தளத்தோட கட்டி போட்டுடும். இதை விட ஒரு நல்ல ஆப் வந்தா கூட புதுசா எல்லாத்தையும் ஆரம்பிக்கணுமேன்னு நினைச்சு நாம மாறவே மாட்டோம். இந்த தரம் குறைவுக்கு ஒரு நேரடியான உதாரணத்தை பார்க்கலாம். சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஒரு விஷயத்தை தேடினா முடிவுகள் இப்படித்தான் சுத்தமா, நேர்த்தியா, விளம்பரங்கள் எதுவும் இல்லாம உண்மையான தகவல்களோட வரும். ஆனா இன்னைக்கு அதே தேடலுக்கு முதல் 4-5 ரிசல்ட்ஸ் முழுக்க முழுக்க விளம்பரங்களா தான் இருக்கு. நீங்க உண்மையான தகவலை தேடணும்னா இந்த விளம்பர குப்பைகளெல்லாம் தாண்டி கீழே ஸ்க்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் இப்படி? ரொம்ப சிம்பிள். விளம்பரங்கள் மூலமா அவங்களுக்கு 5 மடங்கு அதிக வருமானம் வருது. இப்போ அவங்களுக்கு நம்ம அனுபவத்தை விட அவங்க லாபம் தான் முக்கியம். இதோ இன்னொரு அதிர்ச்சியான தகவல். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அமேசான்ல நமக்கு முதல்ல காட்டுற பொருட்கள் மத்த ஆப்ஷன்ஸை விட சராசரியா 17% விலை அதிகமா இருக்குதாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு காட்டப்படுறது சிறந்த ஆப்ஷன் இல்ல, அவங்களுக்கு லாபம் தர்ற ஆப்ஷன். இது ஒரு விதமான தேர்வு மாயை. அதனால அடுத்த முறை ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும்போது முதல்ல வர்றத உடனே வாங்கிடாதுங்க. நல்ல கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இல்லனா விலை ஒப்பீடு செய்யற டூல்ஸை பயன்படுத்துங்க. கடைசியா நம்ம 3வது கட்டத்துக்கு வர்றோம். இதுதான் உச்சகட்டமான பிழிந்தெடுத்தல் நிலை. இப்போ நாம அவங்க தளத்துல முழுசா மாட்டியாச்சு. இனிமே அவங்களோட ஒரே நோக்கம் நம்ம கிட்டேந்து எப்படி முடியுமோ அப்படி பணத்தை கறக்கிறது மட்டும்தான். இதுக்கு அவங்க பொதுவா 2 தந்திரங்களை பயன்படுத்துவாங்க. ஒன்னு ரெண்ட் சீக்கிங், அதாவது எந்த புது வசதியும் தராமலேயே விலைய மட்டும் இஷ்டத்துக்கு ஏத்துறது. இன்னொன்னு ட்ரிப் பிரைசிங். இது என்னன்னா, செக் அவுட் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன கட்டணமா சேர்த்து மொத்த விலையை அதிகமாக்குறது. இந்த ட்ரிப் பிரைசிங் இப்படிதான் வேலை செய்யும். ஒரு பொருளோட விலை 300 ரூபான்னு பார்த்தா ஆசைப்பட்டு வாங்குவோம். ஆனா கடைசியா பணம் கட்ட போகும்போது டெலிவரி சார்ஜ், சர்வீஸ் ஃபீ, ஸ்மால் ஆர்டர் ஃபீன்னு ஒவ்வொன்னா சேர்த்து இறுதி விலை 365 ரூபாயா ஆகிடும். நாங்கள் பலரும் இதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு சக்தி வாய்ந்த தந்திரம் இருக்கு. அதுதான் தேர்வு மாயை, அதாவது இல்யூஷன் ஆஃப் சாய்ஸ். நாம பாக்குறது பாதிதான் உண்மை, மீதி நம்மள ஏமாத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இது புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாப்போம். ஒரு நல்ல நேர்மையான சந்தைங்கிறது ஒரு பெரிய கேன்வாஸ் மாதிரி.
அதுல நிறைய விற்பனையாளர்கள் அவங்களோட விதவிதமான கலர்ஃபுல்லான பொருட்களை வச்சிருக்காங்க. வாடிக்கையாளரான நமக்கு உண்மையான தேர்வு இருக்கு. இப்போ அந்த கேன்வாஸையே நடத்துற அந்த ஆன்லைன் தளம் அவங்களோட சொந்த தயாரிப்புகளையும் அந்த சந்தைக்கு கொண்டு வருது. அது ஒருவேளை மத்ததை விட கொஞ்சம் தரம் குறைஞ்சதா கூட இருக்கலாம். கடைசியா இதுதான் அவங்க செய்யற தந்திரம். அந்த தளம் அந்த பெரிய கேன்வாஸ ஒரு ஃப்ரேம் போட்டு மறைச்சு உங்களுக்கு அவங்களோட தயாரிப்புகளை மட்டும் காட்டுது. உங்களுக்கு முன்னாடி பல தேர்வுகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அவங்க காட்டுறதுக்குள்ள இருந்துதான் எதையாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்க முடியும். இதுதான் உண்மையான தேர்வு மாயை. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஒரு புத்திசாலியான நுகர்வோரா நாம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலான்னு இப்ப பாப்போம். அடுத்த முறை ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. 1, இந்த ஆஃபருக்காக மட்டும்தான் இதை வாங்குறேனா? 2, இதை திரும்ப திரும்ப வாங்கி ஒரு பழக்கமா மாத்திக்குவேனா? 3, ஒருவேளை இந்த ஆஃபர் இல்லைன்னாலும் இதே பொருளை முழு விலை கொடுத்து வாங்குவேனா? இந்த கேள்விகள் அந்த தூண்டிலிருந்து நம்மள காப்பாத்தும். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி சக்தி எப்பவுமே வாடிக்கையாளரான நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அந்த சக்தியை நம்ம சரியா பயன்படுத்தணும். இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அந்த சக்தியை சரியா பயன்படுத்துறதுக்கான முதல் படி. ஆக இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் இதுதான். ஆன்லைன் உலகம் நம்மள ஈர்க்க தூண்டில் போடுது, நம்மள கட்டி போட்டு நம்ம அனுபவத்தை சீரழிக்குது, கடைசியா நம்ம கிட்ட இந்த பணத்தை பிழியுது. அதனால அடுத்த முறை ஒரு ஆப்ல இல்ல வெப்சைட்ல உங்களுக்கு பல தேர்வுகள் காட்டப்படும்போது ஒரு நொடி நின்னு யோசிங்க. எனக்கு காட்டப்படுற இந்த தேர்வு இது உண்மையானதா இல்ல எனக்கு லாபம் தர்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு மாயாயா? அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாலே நீங்க ஒரு புத்திசாலி நுகர்வோரா மாறிட்டீங்கன்னு அர்த்தம்.